ஹலோ, நான் டாக்டர் கௌதமி. இந்த வீடியோவில் நம்ம ஸ்கீசோஃப்ரீனியான்னு சொல்லப்படுற மனசிதைவு நோயை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீசோஃப்ரீனியான்னு சொல்லப்படுற மனநோய் 3 விஷயத்தை அஃபெக்ட் பண்ணும். ஒருத்தங்களோட தாட், அவங்களோட எண்ணங்கள், அவங்க எப்படி ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்கங்கிறத அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் அவங்களோட பர்செப்ஷன், நம்மளோட 5 சென்சஸ், 5 புலன்கள் மூலியமாகவும் ஒரு விஷயத்தை எப்படி உணர்றோம் அப்படிங்கிறதையும் அதை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தேர்ட், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட செயல்பாடு, அவங்க எப்படி அவங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க என்விரான்மெண்ட்டோட பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயம், தாட், பர்செப்ஷன் அண்ட் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஸ்கீசோஃப்ரீனியாங்கிற நோய் ஒருத்தங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் என்ன, யாருக்கு நிறைய வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 100ல் ஒருத்தருக்கு ஸ்கீசோஃப்ரீனியா இருக்குது அப்படிங்கிறது தான் ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 1% அப்படிங்கும்போது ரொம்ப சின்ன நம்பராக தான் நம்மளுக்கு தெரியும். பட் இந்தியாவில் 140 crore பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அதில் 1.4 crores பீப்புளுக்கு ஸ்கீசோஃப்ரீனியா இருக்குங்கிறது ஒரு நிஜமாவே ஒரு பெரிய நம்பர். அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவைப்படுற ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இது பார்த்திங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே வரலாம், ஈக்குவலாக வரலாம். அண்ட் மோஸ்ட்லி இது எந்த ஏஜ் குரூப்பில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் 15 to 35 ஏஜ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது இனிஷியலாக இந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். பட் சம்டைம்ஸ் ஈவன் லேட்டர் ஏஜ் குரூப், ஈவன் ஆஃப்டர் 50s இல்லை 45, 50ல் கூட சில பேருக்கு இது ஆரம்பிக்கலாம். அது லேட் ஆன்செட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்கீசோஃப்ரீனியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இதில் வர காமன் சைன்ஸ் என்ன, அறிகுறிகள் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தங்களோட தாட்ஸ், அவங்களோட எண்ணங்களை அஃபெக்ட் பண்ணும். அப்படி அவங்களோட தாட்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுனால வரது தான் டெல்யூஷனுங்கிறது. டெல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபால்ஸ் ஃபிக்ஸ்ட் பிலீஃப்னு சொல்லுவோம். ஒரு பொய்யான நம்பிக்கையை அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுவாங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. என்னதான் அவங்க கூட இருக்கிறவங்களே இல்லை அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எவ்வளோ தான் அதை ப்ரூவ் பண்ண எவிடன்ஸும் காட்டினா கூட அவங்களால அதை அக்செப்டே பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அதை தான் நம்ம டெல்யூஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அட் சம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறதுனால அது அவங்களோட டே டு டே லைஃப்பை கூட அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டெல்யூஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் இந்த ஸ்கீசோஃப்ரீனியாவில் காமனாக வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெல்யூஷன் ஆஃப் பர்சிக்யூஷன். யாரோ ஒருத்தங்க என்னை கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்னை வீட்டில் கூட மானிட்டர் பண்ணுறாங்க, என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாரோ அவங்கள ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்கங்கிறத அவங்க பிலீவ் பண்ணுறது தான் டெல்யூஷன் ஆஃப் பர்சிக்யூஷன்னு சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தங்க என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, போலீஸ் வண்டிலாம் போனாலே என்னை பிடிக்க தான் வராங்க, ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னை தான் டார்கெட் பண்ணுறாங்க, நான் வெளியே போனேனாலே என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ். யாராவது 2 பேர் பேசிக்கிட்டா கூட அவங்க என்னையை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னையை தான் பார்க்குறாங்க, ஜாடமாடையாக என்னை பற்றி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க அவங்கக்குள்ளே பேசிக்கிறது கூட அவங்கள டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க, அவங்கள மீன் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்குவாங்க. இதை தான் டெல்யூஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். தேர்ட் டெல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். யாரோ ஒருத்தங்க என்னோட பாடி, நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன், நான் எப்படி யோசிக்கிறேன் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் என் கண்ட்ரோல்லே இல்லை, என் யோசனை கூட என் கண்ட்ரோலில் இல்லை. சில நேரம் அவங்க என் மூளையில் ஒரு சிப்பு வச்சு என்னை என்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னை வேறு விஷயம் பண்ண வைக்கிறாங்க, என்னை கெட்டவனாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு யார்கிட்டையோ அவங்களோட பாடி கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் யோசிக்கிறதுலாம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருது, என் ஐடியாஸை ஸ்டீல் பண்ணுறாங்க, நான் யோசிக்கிறத நான் சொல்லாமலே அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, நான் இன்றைக்கி ஒரு விஷயம் யோசிக்கிறேன்னா அதை பற்றி டிவியில் பேசுகிறாங்க, நான் நினச்ச மாதிரியே பேசுகிறாங்க, எப்படியோ நான் என்ன நினைக்கிறேங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய வந்துடுது, அதனால அதை வச்சு எனக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவங்களோட தாட்ஸ் அடுத்தவங்களுக்கு தெரிய வருது சொல்லாமலே அப்படின்னு சொல்கிறத நம்ம தாட் ப்ராட்காஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப காமனான டெல்யூஷன். இதை தவிர சில பேருக்கு சில ரிலீஜியஸ் டெல்யூஷன் இருக்கும். கடவுள் எனக்கு சில விஷயங்கள் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் தான் கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ், இங்கே நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் கைட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேர்ல்டில் பர்த் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் சில பேர். இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸாராக இருக்கும் அவங்க டெல்யூஷன்ஸ். ஏலியன்ஸ் இருந்து என்னை இங்கேருந்து கடத்திட்டு போக ட்ரை பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு என்னை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நான் அதுக்கான சயின்ஸ் பார்த்தேன், அன்றைக்கி ஸ்கையில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு லைட் வந்துச்சு, அது ஏலியன் எனக்கு சிக்னல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஸாராக இருக்கும் அவங்களோட டெல்யூஷன்ஸு. ஸோ இதுதான் ஸ்கீசோஃப்ரீனியாவில் வர சம் ஆஃப் த காமன் டெல்யூஷன்ஸ். அடுத்து அவங்களோட பர்செப்ஷனில் வர ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் ஹாலுசினேஷன்.
யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் நம்மளோட என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து நம்மளோட 5 சென்சஸ் மூலியமாகவும் உணர்வோம், அதை வந்து நம்ம பர்சீவ் பண்ணுவோம். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸு, அது எல்லாத்தையுமே வந்து இந்த 5 சென்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம பார்க்குறது மூலியமாக, நம்ம வந்து டச் பண்ணி பார்க்குறது மூலிமா, டேஸ்ட் பண்ணி பார்க்குறது மூலிமா, இல்லை மோந்து பார்க்குறது மூலிமா, இல்லை கேட்குறது மூலிமா நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். இந்த ஹாலுசினேஷன் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்டிமுலையே இல்லாமல் அங்கே வந்து ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணுவோம். அதாவது அங்கே ஒரு விஷயமே இல்லை, அங்கே ஈவெண்ட் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, இல்லை அப்படி ஒரு ஆப்ஜெக்டே இல்லை, பட் ஸ்டில் அங்கே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதை தான் வந்து ஹாலுசினேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹாலுசினேஷனுங்கிற ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 5 சென்சஸ்லேயுமே வரலாம். ஏதாவது 1-2 வரலாம், இல்லை 1 கூட வரலாம் இந்த ஸ்கீசோஃப்ரீனியா பேஷண்ட்டுக்கு. அதில் ஸ்கீசோஃப்ரீனியாவில் மோஸ்ட் காமன் ஹாலுசினேஷன் பார்த்தோன்னா அது ஆடிட்டரி ஹாலுசினேஷன். யாரோ பேசுகிற மாதிரி அவங்களுக்கு கேட்குது, ஆனால் சுற்றி யாருமே பேசலை, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி சத்தங்கள் எதுவும் கேட்கல அப்படின்னா அது வந்து ஆடிட்டரி ஹாலுசினேஷன் சொல்லுவோம். இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன் ஸ்கீசோஃப்ரீனியாவில் எந்த மாதிரி வரலான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கமெண்ட்ரி டைப்பாக இருக்கலாம். யாரோ 2 பேர் வந்து உங்களை பற்றி கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பாரு அவன் இப்போ உட்காந்துருக்கா பாரு, எந்திரிச்சு போய் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுவா, அடுத்து போய் வந்து கதவை பூட்டுவா, இன்னும் போய் அவன் படுக்க போகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறத வந்து அவங்களுக்குள்ளே உங்கள் கமெண்ட்ரி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும், கமாண்டிங் ஹாலுசினேஷன்னு சொல்லுவோம். இது பண்ணு, அது பண்ணு, அடுத்து போய் நீ அங்கே உட்காரு, அவங்ககிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கமாண்டிங் ஹாலுசினேஷன் சில நேரம் வந்து ரொம்பவே ஒரு ஹார்ம்ஃபுல்லாக அமையலாம் அவங்களுக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து குதி அப்படின்னு சொல்லி அவங்க குதிச்சு ஃப்ராக்சரோடலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன் அவங்களோட லைஃபுக்கே ஒரு டேஞ்சராக இருக்கலாம். இதை தவிர யாரோ 2 பேர் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு சில நேரம் கேட்கலாம். ஸோ இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன் தான் ஸ்கீசோஃப்ரீனியாவில் காமன். பட் சில நேரம் வந்து சில பேருக்கு வந்து விஷுவல் ஹாலுசினேஷன் இருக்கலாம். அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்கு உருவம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். இல்லாட்டி வந்து எனக்கு ஏதோ ஒரு டேஸ்ட் தெரியுது, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் தெரியுது, சாப்பாடில் ஏதோ கலக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத டேஸ்ட் அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி சொல்லலாம். அதை வந்து கஸ்டேட்ரி ஹாலுசினேஷன் சொல்லுவோம். சில நேரம் வந்து டாக்டைல் ஹாலுசினேஷன் இருக்கலாம். ஏதோ பூச்சி உடுற மாதிரி இருக்குது என் ஸ்கின்னில், என்னமோ நடக்குது என் ஸ்கின் மேலே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அண்ட் கடைசியாக ஆல்ஃபேக்டரி ஹாலுசினேஷன், ஏதோ ஒரு வாடைகள் எனக்கு வருது, ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது நான் எங்கே போனாலும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சந்தன வாசனம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எங்கேருந்து வருதுன்னே தெரியல, எனக்கு மட்டும் ஏன் அது வந்துக்கிட்டே இருக்குது, அது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் யூஸ்வலாக இந்த ஆடிட்டரி ஹாலுசினேஷன் தவிர மிச்ச ஹாலுசினேஷன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது ரீசன்னால் வருதா, பிரெயினில் ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா, பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம்னால வருதாங்கிறதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தாட் அண்ட் பர்செப்ஷனில் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஸ்கீசோஃப்ரீனியாவில் வருதுங்கிற மாதிரி பார்த்தோம். இந்த தாட் அண்ட் பர்செப்ஷனில் வர சேஞ்ச்னாலே ஒருத்தவங்களோட பிஹேவியரில் சில சேஞ்சஸ் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். என்ன மாதிரி சேஞ்சஸ் பிஹேவியரில் நோட்டீஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க டெல்யூஷன்ஸ்னால, ஹாலுசினேஷன்னால அவங்க சர்டன் வேல பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாரோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்க, ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க பயந்து போய் ஒளியிறது, எல்லாரை பார்த்தும் ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக பிஹேவ் பண்ணுறது, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, ரூம்குள்ளே போய் கதவை மூடிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறது, இது மாதிரி டவுட்ஃபுல்லாக அவங்க பிஹேவ் பண்ணலாம். இல்லை சில நேரம் யாரோ என்னை மானிட்டர் பண்ணுறாங்க, வீட்டில் வச்சு என்னை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலே யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக மொபைலையே தொடாமல் விட்டுருவாங்க. அது வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து மொபைல் வேணாம், என் பக்கத்திலே கொண்டு வராதிங்க, என்னை சுற்றி யாரும் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில சேஞ்ச் இன் பிஹேவியரை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இன்னும் சில சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பாத்ரூமில் போய் குளிக்கிறதுக்கோ இல்லை பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுவாங்க, அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அங்கே கேமரா வச்சுருக்காங்க, என்னை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்ன ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் இருக்க முடியுமோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இதை தாண்டி வந்து அவங்களுக்கு காதில் கேட்கும்போது இந்த ஹாலுசினேஷன், ஆடிட்டரி ஹாலுசினேஷன் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் அவங்களா பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க, ஒரு மாதிரி ஜோன்ட் அவுட்டாக ஒரு ப்ரீ ஆக்கியபைடாக இருப்பாங்க. என்னதான் சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட வேர்ல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த என்விரான்மெண்ட்டில் இல்லாமல் அவங்களோட வேர்ல்டில் எதையோ யோசிச்சுட்டு சிரிச்சிட்டு அது மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சில நேரம் இந்த டெல்யூஷன்ஸ் அண்ட் ஹாலுசினேஷன்னால டக்குன்னு கோவப்படுறது, எரிச்சலாகிறது, அடிக்க போகிறது, திட்டுறது அடுத்தவங்களை, இது மாதிரி விஷயங்களுமே இதனால நடக்கலாம். அவங்க என்னமோ பண்ண வராங்க, அவங்க சண்டைக்கு போடுறாங்க, எனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது திரும்ப இவங்க சண்டைக்கு போகலாம், இல்லை அடிக்க போகலாம். அது மாதிரி வயலண்ட் பிஹேவியரும் சில நேரம் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்கீசோஃப்ரீனியா. இதை தவிர பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சிம்டம்ஸ்னு ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஒரு ஆளை வந்து மந்தப்படுத்துகிற மாதிரி சிம்டம்ஸை தான் வந்து நெகட்டிவ் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். அவங்க யார்கிட்டையுமே பெருசாக கலகலன்னு பேசாமல்
அப்படியே வித்ட்ரான் ஆயிடுவாங்க. காலேஜ் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க, அப்படியே எல்லாத்தையும் பேசுகிறத குறைச்சிட்டாங்க, ரூம்குள்ளே போய் தனியாக பூட்டிட்டு அவங்க பேசாமல் இருக்கிறாங்க, யார்ட்டையும் பெருசாக வந்து அவங்களாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, அவங்களோட செல்ஃப் கேரே அஃபெக்ட் ஆகுது. காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதோ குளிக்கிறதோ அது கூட வந்து சொல்லி தான் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அவங்களா உட்காந்துருக்காங்க. படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வேலைக்கே போகல, வேலைக்கு போகணுங்கிற மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நெகட்டிவ் சிம்டம்ஸாக சொல்லுவோம். ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ, என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இவங்க பண்ணாமல் இருக்கும்போது அதை நெகட்டிவ் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஓலிஷன், எந்த வேலையும் அவங்க பார்க்காம இருக்குது, அவங்கள டேக் கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், எந்த விஷயத்தையும் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்குது. சோஷியலியான்னு சொல்லி யாரோடையும் வந்து போய் பழகணும் பேசணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கன்ஃபைண்டாக அவங்கள அலூஃபாக உட்காந்துக்கிறது. இது மாதிரி சில சிம்டம்ஸ் தான் நம்ம நெகட்டிவ் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். சில பேருக்கு வெறும் நெகட்டிவ் சிம்டம்ஸ் மட்டும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டெல்யூஷன் ஹாலுசினேஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாயிட்டாங்க, டக்குன்னு அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் கூட சில பேர் வந்து பேஷண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. இது எல்லாம் கூட ஸ்கிசோஃப்ரீனியாவோட சிம்டம்ஸ் தான். ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது கிராஜுவலாக அவங்களோட தூக்கம் குறையும், அவங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் மாறுபடும், அவங்க வேலைக்கு போடுறது நிற்கலாம், அடுத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது நிற்கலாம், அவங்களோட சோஷியோ ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனே கெட ஆரம்பிக்கலாம், அவங்களோட டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கலாம். அதனால தான் ஸ்கிசோஃப்ரீனியா வந்து ரொம்பவே ஒரு சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லி அது ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்கிசோஃப்ரீனியா ஏன் வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு மெயினாக நம்ம பிரெயினில் இருக்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் லைக் டோபமின்னாக இருக்கலாம், இல்லை செரோட்டோனின், அது மாதிரி சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். பட் ஸ்கிசோஃப்ரீனியாவில் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா டோபமின். இந்த டோபமினோட இம்பேலன்ஸ்னால தான் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கற்பனையாக தெரிய வருது. அவங்களுக்கு வர இந்த டெல்யூஷன்ஸ் அண்ட் ஹாலுசினேஷன் யூஸ்வலாக இந்த டோபமின் இம்பேலன்ஸ்னால தான் இருக்குது. அண்ட் அதனால தான் அதோட மெயின் ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த டோபமின் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்து இந்த ஸ்கிசோஃப்ரீனியாவை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணுறோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கிசோஃப்ரீனியாவை டயக்னோஸ் பண்ண எந்த ஒரு பிளட் டெஸ்ட்டோ இல்லை வந்து ஸ்கேன்ஸோ தேவைப்படாது. அது மூலியமாக நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இது எல்லாமே கிளினிக்கல் அசஸ்மெண்ட் மூலியமாக தான், அவங்களோட பேசி அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணி அது மூலியமாக தான் ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்கிசோஃப்ரீனியா இருக்குங்கிறதுக்கு நம்ம டயக்னோசிஸ்க்கு வர முடியும். பட் சில நேரம் வந்து சில ஸ்கேன்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் ஏதாவது ரீசன் இருக்கா, காசு இருக்காங்கிறது ரூல் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் வந்து ஏதாவது ஒரு போதை பழக்கம் எடுத்து அதை விடும்போது அந்த வித்ட்ராவல் சிம்டம்ஸில் கூட இது மாதிரி ஹாலுசினேஷன்ஸ், டெல்யூஷன்ஸ் அந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சில நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு டைப் ஆஃப் ஹாலுசினேஷன், அந்த ஆலிஃபேக்டரி ஹாலுசினேஷன், விஷுவல் ஹாலுசினேஷன்லாம் வந்து ஆர்கானிக் காஸ்னால, அதாவது மூளையில் ஏதாவது பாதிப்பு இருக்கிறதுனால வரலாம். ஸோ அதை ரூல் அவுட் பண்ண வந்து சில நேரம் ஸ்கேன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படும். ஸோ அடுத்து ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிசோஃப்ரீனியாவோட மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து மாத்திரை தான். அந்த மாத்திரை என்ன பண்ணுன்னா, நம்ம பிரெயினில் இருக்கிற டோபமின் இம்பேலன்ஸை செட்டில் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற மாத்திரை தான். அதை தான் நம்ம ஆன்டிசைக்காட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்கிசோஃப்ரீனியாவோட ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் வந்து மெடிகேஷன்ஸ் தான். சில ஃபேமிலிஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, அவனுக்கு பேசி புரிய வைங்க எப்படியாது, நாங்கள் என்ன தான் சொன்னாலும் எங்கள் மேலே டென்ஷன் படுறான், கோவப்படுறான், இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொன்னால் அவன் வந்து நம்ப மாட்டேறான், நீங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு யூஸ்வலாக நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே ரியலாக இருக்கிற ஒரு விஷயம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரியலாக இருக்குது. அது இல்லை, உண்மை இல்லைன்னு நம்ம சொன்னோன்னா அவங்க வந்து அது அஃபென்ஸ் சில நேரம் ஆவாங்க, சில நேரம் வந்து அவங்க ரொம்ப வயலண்ட் ஆகலாம். ஸோ யூஸ்வலாக அது ரொம்ப கன்ஃப்ராண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் டேப்லெட்டில் தான் இந்த சிம்டம்ஸ் குறைய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணவே முடியும். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, போய் வந்து நீ லூஸ் மாதிரி பேசுகிற, இப்படி உளராத, கண்ட விஷயத்த நீ உளறிட்டு இருக்க, நீ கற்பனை பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இன்னும் அஃபெண்ட் பண்ணாதீங்க. யாரோ ஏதோ பண்ண வராங்க, எனக்கு வந்து லைஃப் டேஞ்சரில் இருக்கா அப்படி இப்படின்னு அவங்க அஜிடேட் ஆனால் உங்களோட மெயின் ரோல் ஒரு ஃபேமிலி மெம்பராக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள காம் டவுன் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் கொடுக்குறது. நாங்கள் இருக்கோம், ஒன்றும் ஆகாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சேஃபாக தான் இருக்காங்கங்கிறத நீங்கள் இம்ப்ளை பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது உண்மைங்கிறத அக்செப்ட் பண்ணாதீங்க. பட் அது பொய்ன்னு சொல்லி அவங்கள்ட்ட கான்ட்ரடிக்ட் பண்ணி பேசவும் செய்யாதீங்க. ஒன்றும் இல்லைப்பா நம்ம பார்த்துக்கலாம்,
நாங்கள்லாம் இருக்கோம்ல, எதுவும் நடக்காது, அப்படி நடந்தால் நாங்கள் விட்டுருவோமா, அதுக்கான என்ன சேஃப்டி மெஷர்ஸோ நாங்கள் அதை உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிவாக மட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கணும். அப்போது ஸ்கிசோஃப்ரீனியாவில் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பியோட ரோல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை சைக்கோ எஜுகேட் பண்ணுறது, இந்த நோயை பற்றி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, என்ன மாதிரி தொந்தரவுகள் வரலாம், இதை எப்படி வந்து ட்ரீட் பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் இதுக்கான மாத்திரை எடுக்கணும், மாத்திரை எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இதை பற்றி எஜுகேட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபேமிலி சைக்கோ எஜுகேஷன். அண்ட் இதை தாண்டி அவங்க அந்த பேஷண்ட்டை எப்படி பிஹேவ் பண்ணணும், சில நேரம் இந்த பேஷண்ட்ஸ் இப்படி பிஹேவ் பண்ணுறதுனால, இப்படிலாம் பேசுகிறதுனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே ரொம்ப ஒரு பாயிண்டில் இரிட்டேட் ஆகி அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த பேஷண்ட்டை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, அது மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வரலாம். ஸோ அந்த டைமில் வந்து இது எல்லாமே அவங்க இல்னஸ்னால பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லித்தரது தான் இந்த சைக்கோ எஜுகேஷன். இதை தவிர சில பேஷண்ட்ஸுக்கு, எஸ்பெஷலி இந்த நெகட்டிவ் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண வந்து சொல்லித்தர மாதிரி இருக்கும். அவங்க எப்படி எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி அடுத்தவங்களோட பிஹேவ் பண்ணுறது, அதுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேலைக்கு போகாமல் இருக்காங்க, எந்த விதமான ஒரு ஆக்குபேஷனும் இல்லை, அவங்களுக்கு ஜாப் இல்லை, எதுலேயும் இன்வால்வ் ஆக மாட்டேறாங்க, மோட்டிவேஷன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியும் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணப்படும். அண்ட் அதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவங்களே வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக அவங்களுக்காக ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்கள வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரம் வந்து சில பேருக்கு ஒரு ரீஹேபிலிட்டேஷன் அளவுக்கு தேவைப்படலாம். அவங்கள வந்து ஒரு ரீஹேப் ஹோம் மாதிரி தங்க வச்சு அங்கே அவங்களோட டெய்லி ரொட்டீனை செட் பண்ணி காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து அவங்க ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ட்ரைனிங் சில பேருக்கு தேவைப்படலாம். அங்கக்குள்ளே சில ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து ட்ரெயின் பண்ணுறது, அதே சைமல்டேனியஸாக அங்கேயே ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இது மாதிரி தெரப்பி தேவைப்படுதுன்னா அதுவுமே சில நேரம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு பாயிண்டில் வந்து பேஷண்ட் நல்லா ரெக்கவர் ஆன பிறகு பேஷண்ட்டுக்கு சில கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு அந்த டிஸார்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன மாதிரி அவங்க சிம்டம்ஸ் வந்தால் அவங்க டாக்டரை வந்து பார்க்கணும், இதெல்லாம் வந்து இல்னஸ் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது, மாத்திரை எடுக்கிறதோட இம்பார்ட்டன்ஸை அவங்களுக்கு சொல்கிறது. அண்ட் அதை தாண்டி சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், எப்படி வந்து காமாக இருக்கிறது, எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை கொண்டு போகிறது அப்படின்னு சில டெக்னிக்ஸையும் அவங்களுக்கு சொல்லி தந்து சில கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் ஸ்கிசோஃப்ரீனியா பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிசோஃப்ரீனியா ஒரு ரொம்பவே சீரியஸான மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்கிசோஃப்ரீனியா பற்றி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தங்க இதனால் பாதிக்கப்படுறாங்கன்னா நம்ம அதை ஏர்லியஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம அவங்கள வந்து அழைச்சிட்டு போக முடியும். நிறைய நேரம் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதனாலேயே பேஷண்ட்டை வந்து மந்திரிக்க கூட்டிகிட்டு போகிறது, ஓத கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து போய் கோடாங்கியை பார்க்குறது அப்படின்னு சொல்லி இப்படியே பல வருஷம் ஓடி எதுவுமே வேலை பார்க்கலன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ ரொம்ப லேட் ஆயிரும். ஏன்னா அந்த டிஸார்டரோட ப்ராக்னோசிஸ் நம்ம எப்படி அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறோம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ஏர்லியஸ்ட்டாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறோங்கிறதுல இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமோ அவ்வளோ பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.